ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போகிறோன்னா கூலி ட்ரெய்லர் இஸ் அவுட். வேற லெவல் ஹைப் மீட்டரில் இருக்கேன் நான். எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரில. உண்மையிலே கூலி ட்ரெய்லர் வந்துருச்சு. 3 நிமிஷம் ட்ரெய்லர் கைஸ், 3 நிமிஷம். ஸோ ஹோப்ஃபுல்லி மாமாவை நம்ம வீடியோ ஜாயின் பண்ணிப்பாரு நம்புறேன். ஏன்னா சொல்லிட்டோம், ஆனால் நான் இந்த டைமிங் மட்டும் மேட்ச் பண்ணால் போதும். மாமா வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 3 நிமிஷம் வாங்கடா, வெயிட் பண்ண வேணாம். எப்படி தான் 3 நிமிஷம் ட்ரெய்லர் நான் 3 வாட்டி பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க பாப்போம். ஓகே, ஸோ 3, 2, 1 ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. அமீர் ஹாய், தலைவரிங்க ஓகே, டிடிஎம் ஓடுது. ரச்சு இவர் தான் அர்ஜுன் தாஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். தேவா மென்ஷன். ஒருத்தன் ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். சத்யராஜ் சார். சொன்னனால மாப்ஸ்டர் இறக்குவாரு. எனக்கு நான் எங்கேயோ பார்த்து நடுவில் கால் வந்துருச்சு. இது போயிடுச்சு. ஓகே, உபேந்திரா சார். ஓகே, ஆமா உபேந்திரா ரைட். ஓகே, பல்கா இருக்காரு. ஓ யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான். சத்தமே இல்ல. எங்களுக்கு அப்பா. நீங்க நான் தர்மத்துறையா? சூப்பர். அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். வேற மாதிரி அழகா இருக்காரு. செம்ம காட்டு. இருக்கு. ஓ அக்கிதான் குதிக்குது ஹெலிகாப்டர்ல இருந்து. கரெக்ட் தான். டான்ஸ் இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். சான்ஸே இல்லை. ஓகே, அவரோட தலைவரோட ஸ்வாக்கு இஸ் ஆல்வேஸ் இஸ் த. ஸோ நான் ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா கணேஷாக பேசணும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இது எனக்கு ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது. ஐ ஹாவ் டு கீப் ஆன் கோயிங் வாட்ச் இட். ஸோ ரிவ்யூவர் சொல்லுவார் இதோட. தேங்க்யூ வெரி மச். சி யூ சூன். இன்னொரு வாட்டி தலைவர் அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றது தெரியல. இது ஏன் பின்னாடி போய் தலைவர் மறுபடியும் தட்டுவோம். ஓகே, நான் எதிர்பார்த்தேன் மாப்ஸ்டர் தான் இறங்கும். நான் எதிர்பார்த்தேன், சொன்னேன் மாப்ஸ்டர் இறக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. காப்பிரைட் பிரச்சனை மட்டும் பார்ப்போம், அதுக்காக நான் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் ஆக்சுவலி இட் இஸ் எப்படி சொல்றது, கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி தான் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது ஒரு பக்கம். இன்னொன்று
வெறும் தலைவரை காமிச்சிட்டு விட்டுருவோம், நம்ம பெருசா வேற எதுவும் சொல்ல தேவையில்ல, அந்த ஃப்ரெண்டு எமோஷன் இருக்கு, நம்ம பாட்டுலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றது போட்டுக்கலாம். யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்றதே சத்யராஜ் சாரும் டவுட்டா இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது கவனிக்கலாம், பார்க்கலாம். ஓகே வாங்க, 3 2 1 கோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. உபேந்தர் சார் ஃபுல்லா ஃபிளாஷ்பேக்ல வர மாதிரி இருக்கு. ஏன்னா அவரோட போர்ஷன் மட்டும் தனியா கிரேடடா 30 வருஷமா கத்திரத சிரிப்பு சாவடி வச்சிருக்கு. ஃபிளாஷ்பேக் இருக்கு. அப்போ ஃபிளாஷ்பேக்ல தனி லுக் இருக்கா தலைவருக்கு? ஓகே, அவனுக்கு தெரிஞ்சது வச்சிருக்க. அவனுக்கு தெரிஞ்சது ராவா இருக்கு, ராவா இருக்கு. தலைவருக்கான ஷாட்ஸ்னு இல்ல, ராவான ஷாட்ஸ். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கிரேடிங் தனியா தெரியுது. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். ஓகே, தெரிச்சிட்டா அந்த மூவ்மெண்ட்டுக்கு தெரிச்சிட்டா. பண்ணல வெறித்தனமா விளையாண்டுருக்கான் அளவுக்கு. உபேந்தர் சார் தானே அது? இல்ல இல்ல இரு, உபேந்தர் சார் சிக்கிட்டுல வர்றது அது. சாண்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே, எல்லாருக்கும் இருக்கு ஆக்ஷன். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். நடுவுல கால் வந்துச்சு கடைசி அந்த இது வந்து வேற லெவல். பண்ணிருக்க. ஓகே ஓகே, ஆனா பட் ஸ்டில் ஐ ஃபீல் தே ஹேவ் அண்டர்ப்ளேட். ஐ ரியலி ஃபீல் தே ஹேவ் அண்டர்ப்ளேட். ஏன்னா யா ஐ கேன் ஃபீல் இட் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு ஜிப்பு வந்து செம்ம ஜிப்பு. தலைவரை தாண்டி வேற ஜிப்பு வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒண்ணு டார்ச் பண்ணிட்டே தெரியுமா? அது வந்து ஓகே, தலைவரோட அஜிலிட்டிய இந்த படத்துல எந்த அளவுக்கு லோக்கி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க நான் செம்ம வெயிட்டிங்ல இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சீன் வந்து தெரி இது ஆக்ஷன் டீஸ் வந்து செம்ம தெரியான ஒரு ஆக்ஷன் டீஸ். இது
அட்ரா கோக்கி. எட்ரா கொக்கி. டாஜ் பண்ண சொன்னா மனுஷன். ஐயோ ஐயோ வேற லெவல் பாடல. அதெல்லாம் தலைவர் மட்டும்தானா? சான்ஸே இல்லை. ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம்டா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஐ ஸ்டில் ஃபீல் தே ஹவ் அண்டர் பிளேட் த ட்ரெய்லர் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் யா, ஃபிங்கர்ஸ் டபுள் கிராஸ்ட்ரா. புல்சை டார்கெட் அடிச்சே ஆகணும் அதை படம். ப்ளீஸ் 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 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு கண்டிப்பாக ஒரு புது டைமென்ஷன் ஒன்று இருக்குது தலைவருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறைய வாங்கியிருக்காரோ லோக்கி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆகுது. ஏன்னா க்ளோஸ் அப் ஷாட்ஸ், கண்ணு ஷாட்ஸு எல்லாம் இந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செமையாக இருக்கு. டபுள் ஃபிங்கர்ஸ் கிராஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யா, இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணி பார்ப்போம்.